ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற ஒரு ஸ்டைலில் உள்ள ஃபுட் ஒன்று பார்த்துடலாமா? அதாவது இன்னைக்கு பிரியாணி வித் சிக்கன் டேவல் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஏலக்காய், பட்டை, சீரகம், கொஞ்சமாக கட் பண்ணி வேண ஒனியன், ரம்ப, கறி லீவ்ஸ், கார்லிக் பேஸ்ட், அப்புறம் வாட்டரில் ஊற வச்ச ரைஸ். இவ்வளோதான் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்து அதில் பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் பட்டை, ஏலக்காய் அது ரெண்டையுமே உள்ள போட்டுடுங்க. அதோடு சேர்த்து சீரகமும் போட்டு அப்புறம் கட் பண்ணின ஒனியனையும் போட்டு கறி லீவ்ஸ் அண்ட் ரம்ப எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 3 கிரீன் சில்லியும் போட்டுடுங்க. தென் கார்லிக் பேஸ்டையுமே உள்ள போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கின அப்புறம் வாட்டரோட ஊற வச்ச ரைஸை தண்ணியோட இப்படியே உள்ள போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தென் கொஞ்சமா கலருக்காக டர்மரிக் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. அதோட 1 கப் நார்மல் வாட்டரும் ஊத்திடுங்க உள்ள. தென் தேவையான அளவு உப்பு அதையுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி கைவிட்டு இந்த அளவுல வச்சுக்கோங்க தண்ணியை. இப்படியோ தண்ணியை பார்த்துட்டு அப்புறம் ரைஸ் குக்கர்ல வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு மூடி வச்சிடுங்க. தென் ரைஸ் நல்லா வெந்த அப்புறம் கட் பண்ணின கேரட், பொரிச்சு வச்ச ஒனியன் இது ரெண்டையுமே ரைஸ்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் பிரியாணி பண்றதுக்குரிய மெத்தட். இப்ப கூடவே சிக்கன் டேவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சிக்கன் டேவல் பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஹோம்மேட் சில்லி பவுடர், மசாலா பவுடர், டர்மரிக் பவுடர், கட் பண்ணின டொமேட்டோ, ஃப்ரை பண்ணின சிக்கன், டொமேட்டோ சோஸ், சீரகம், பட்டை, ஏலக்காய் அண்ட் கிரீன் சில்லி, அப்புறம் கொஞ்சமா கறி லீவ்ஸ், ரம்ப, கட் பண்ணின ஒனியன், அப்புறமா கார்லிக் பேஸ்ட். இவ்வளவுதான் சிக்கன் டேவல் பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு கடாயை எடுத்து அதுல கோகோனட் ஆயில் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பட்டை, ஏலக்காய், சீரகம் போட்டுக்கோங்க. அது கூடவே கிரீன் சில்லியும் போட்டுடுங்க. தென் கறி லீவ்ஸ், ரம்ப, ஒனியன் எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒனியன் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது கூடவே கார்லிக் பேஸ்டையுமே சேர்த்துடுங்க. சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா கட் பண்ணின டொமேட்டோவையும் போட்டுடுங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஒன்னா உள்ள பறி விட்டுட்டு 1/2 கப் நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே வதங்கின அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் இருக்குல்ல அதையுமே உள்ள போட்டுடுங்க. உள்ள போட்டு எல்லாத்தையுமே ஒன்னா போட்டுட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா திருப்பி கிளறி விட்டுடுங்க. தென் இப்படி கொஞ்சமா டொமேட்டோ சோஸும் போட்டுட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளவுதான் சிக்கன் டேவல் பண்றதுக்குரிய மெத்தட். இப்போ இது கூடவே வெஜிடபிள் டேவல் எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெஜிடபிள் டேவல் பண்றதுக்குரிய இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்துடலாம். கட் பண்ணின ஒனியன், கறி லீவ்ஸ் அண்ட் ரம்ப, சீரகம், கட் பண்ணின கோவா அண்ட் கட் பண்ணின பீன்ஸ், அப்புறமா கட் பண்ணின கேரட் அண்ட் ஃப்ரை பண்ணின பொட்டேட்டோ, அப்புறம் சிக்கன் பார்ட்ஸ் ஃப்ரை பண்ணினது. அது கம்பல்சரி போடணும்னு இல்ல, இருந்தா போட்டுக்கோங்க, இல்லனா வேணாம். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ எப்படி வெஜிடபிள் டேவல் பண்றதுன்னு பாத்துடலாம். ஒரு கடாயில ஆயில் போட்டுட்டு ஒனியன், கறி லீவ்ஸ், ரம்ப, சீரகம் எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் உப்பு கொஞ்சமா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கூட கட் பண்ணி வச்ச கோவாவையும் அது உள்ள போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின அப்புறம்